கொண்டாட்டத்திற்கு வந்துள்ள உங்கள் அனைவரையும் குழந்தை இயேசுவின் இனிய நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகின்றோம். இயேசுவின் பிறப்பு தன்னை இழந்து தன்னோடு இருப்பவருக்கு நல்வழி காட்டிட அழைப்பு விடுக்கின்றது. இயேசுவின் பிறப்பு வாழ வழியற்றோரை வாஞ்சையோடு விசாரித்து அவர்களுக்காய் செயலாற்ற துடிக்கின்ற விழா. வெளி அடையாளங்களில் அடைக்கலம் புகாமல் உள் அடையாளங்களில் இறைவனை மகிமைப்படுத்துகின்ற விழா. கடவுள் தன்மையில் விளங்கிய இறைமகன் இயேசு நமக்காக எளியவராக ஏழையின் நண்பராக தம்மையே தாழ்த்தி இவ்வுலகில் குழந்தையாக பிறந்துள்ளார். பிறந்த பாலனை மகிழ்வுடன் வரவேற்போம். நம்முடைய செயல்களின் வழியாக பாலன் இயேசுவின் ஆசீர் பெறுவோம். இதுவரை நம்மை பாதுகாத்த இறைவன் இனியும் காப்பார் என்பதை உணர்ந்து இம்மானுவேலனாக நம் மத்தியில் பிறந்திருக்கும் இயேசு பாலனின் பிறப்பு அகில உலகிற்கும் புது விடியலை கொண்டு வர நம்மில், நம் குடும்பத்தில், நம் பங்கில் புது ஆன்மீக எழுப்புதல்களை கொண்டு வர அனைவரும் இணைந்து ஜெபித்து கிறிஸ்துமஸ் பெருவிழாவின் ஆசீர்வாதத்தை பெறுவோம். விடியலின் திருநாள் திருப்பலியில் இணைவோம். தூயாவின் பெயராலே கடவுளின் அன்பும் தூயாவின் தோழமை என்றும் உங்களோடு இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, இந்த நலிவு திருப்பலியிலே கலந்து கொள்ள வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் அன்போடு வாழ்த்தி இந்த திருப்பலியிலே கலந்து கொள்ள அழைக்கின்றேன். இந்த திருப்பலியின் வழியாக நீங்கள் எந்த கருத்துக்களை எல்லாம் உங்களது இதயத்திலே தாங்கி வந்திருக்கின்றீர்களோ அவற்றில் நீங்கள் நிறைவு பெறவும், உங்களது கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்படவும், உங்களது எண்ணங்கள், விருப்பங்கள், உங்களது முயற்சிகள் அனைத்தும் வருகின்ற நாட்களிலே மிகுந்த பலன் தர வேண்டியும் நல்ல உள்ள உடல் சுகத்தை நீங்கள் பெற வேண்டியும் இந்த வழியில ஒருவர் மற்றவருக்காக நீங்கள் க்ஷமிப்போம். இந்த வழியை நாம் தருகிறவர்களாக ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கிற நமது பாவங்கள், இயலாமைகள், குற்றக்குறைகளை ஏற்று மனம் வருந்த வேளையில் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்விற்கு அழைத்து செல்வாராக.
இதனால் இம்மன்னகத்தில் அவரது ஒளியின் மரணியுடன் இருந்திருக்கும் நாங்கள் விண்ணகத்திலும் அவரது மகிழ்ச்சி அனுபவிக்க அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியார் பிறரைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஓர் ஆண் மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார் என்ற மகிழ்ச்சியின் நற்செய்தியை எசாயா இறைவாக்கினர் முழக்கமிடுகின்றார். கிறிஸ்துவின் பிறப்பு காரிருளில் உதித்த பேரொளி, சாவின் நிழலில் வாழ்வோருக்கு கிடைத்த சுடர் ஒளி, மீட்பரை எதிர்நோக்கி காத்திருந்தோருக்கு பிறந்த அமைதியின் அரசர். வாருங்கள், மகிழ்ச்சியுடன் கிறிஸ்துவின் பிறப்பினை கொண்டாடுவோம். இன்றைய முதல் வாசகத்தை கேட்கும் நாமும் கிறிஸ்து பிறப்பு விழாவின் மகிழ்ச்சியை நிறைவாக அனுபவிக்க வரம் கேட்போம். முதல் வாசகம். ஓர் ஆண் மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். இறைவாக்கினர் எசேயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவார்த்தைகள் 2 முதல் 4 மற்றும் 6 முதல் 7 முடிய. காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது. ஆண்டவரே, அந்த இனத்தாரை பலுகி பெருக செய்தீர். அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர். அறுவடை நாளில் மகிழ்ச்சி உறுவது போல் உம் திருமுன் அவர்கள் அகமகிழ்கிறார்கள். கொள்ளை பொருளை பங்கிடும்போது அக்களிப்பது போல் களி கூறுகிறார்கள். மிதியான் நாட்டுக்கு செய்தது போல அவர்களுக்கு சுமையாக இருந்த நுகத்தை நீர் உடைத்தெறிந்தீர். அவர்கள் தோலை புண்ணாக்கி தடியை தகர்த்து போட்டீர். அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை ஒடித்தெறிந்தீர். ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஒரு ஆண் மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு அவர் தோள் மேல் இருக்கும். அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமை மிகு இறைவன், என்றும் உள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். அவரது ஆட்சியின் உயர்வுக்கும் அமைதி நிலவும். அவரது அரசின் வளர்ச்சிக்கும் முடிவு இராது. தாவீதின் அரியணையில் அமர்ந்து தாவீதின் அரசை நிலைநாட்டுவார். இன்று முதல் என்றென்றும் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரிந்து அதை நிலை பெயராது உறுதிப்படுத்துவார். படைகளின் ஆண்டவரது பேரார்வம் இதை செய்து நிறைவேற்றும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
இயேசுவின் பிறப்பை எதிர்நோக்கி காத்திருந்த அனைவரும் கடவுளின் மீட்பை கண்டுகொள்ளும்படி இயேசு பாலன் மனிதராக மக்கள் மத்தியில் பிறந்துள்ளார். நம்மை தீமையிலிருந்து மீட்டு நல்வழிக்கு அழைத்துச் செல்லவும் தமக்குரிய மக்களாக நம்மை தூய்மைப்படுத்தவும் தெய்வம் மனிதரானார். கடவுளின் அருள் பொழியப்பட்டுள்ளது. ஏனெனில் இயேசுவின் மாட்சி வெளிப்படப் போகிறது என்பதை எடுத்துரைக்கும் 2ஆம் வாசகத்தை கவனமுடன் கேட்போம். மனிதர் அனைவருக்கும் கடவுளின் அருள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் தீத்துக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, உயிருள்ள இறை வார்த்தைகள் 11 - 14 வரை. மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. நாம் இறை பற்றின்மையை, உலகு சார்ந்த எல்லா தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாட்டுடனும் நேர்மையுடனும் இறை பற்றுடனும் இம்மையில் வாழ இவ்வருளால் பயிற்சி பெறுகிறோம். மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கி இருப்பது நிறைவேறும் என காத்திருக்கிறோம். நம் பெருமை மிக்க கடவுளும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்பட போகிறது. அவர் நம்மை எல்லா நெறிக்கேடுகளில் இருந்தும் மீட்டு நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையை ஒப்படைத்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 2 இறைவசனங்கள் 1 முதல் 14 முடிய. அக்காலத்தில் அகஸ்துஸ் சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார். அதன்படி சீரிய நாட்டில் குரேனியு என்பவர் ஆளுநராக இருந்தபொழுது முதன்முறையாக மக்கள் தொகை கணக்கெடுக்கப்பட்டது. தம் பெயரை பதிவு செய்ய யோசேப்பும் தனக்கு மன ஒப்பந்தமாயிருந்த மரியாளோடு பெயரை பதிவு செய்ய கலிலியாவில் உள்ள நாசரேத்தின் ஊரிலிருந்து யூதேயாவுக்கு சென்றார். பெத்லகேம் என்ற தாவீது ஊருக்கு சென்றார். மரியாள் கருவுற்றிருந்தார். தாம் தலையின் மகனாகிய மகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடமில்லை. எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவன தொட்டியில் கிடத்தினார்கள். அப்பொழுது அந்த பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடைக்கு காவல் காத்து கொண்டிருந்தார்கள்.
திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்களுக்கு முன் வந்து நின்றபொழுது அவர்களை ஆண்டவரின் மாற்றி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. மிகுந்த அச்சம் கொண்டவர்களாய் வானதூதர் அவரிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராய் மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். குழந்தையை துணியில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்திருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து உன்னதத்திலே கடவுளுக்கு மாற்றி குறித்தாக உலகில் அனைவருக்கும் உகந்ததோர் அமைதி உண்டாக என்று கடவுளை புகழ்ந்தது. நற்செய்தி. உங்கள் எல்லோருக்கும் கிறிஸ்து பிறப்பு விழாவின் வாழ்த்துக்களை இருக்கின்ற மகுதத்தை மற்றும் மருத்துவத்தையின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை மனமாற தெரிவித்துக் கொள்கின்றேன். மேரி கிறிஸ்மஸ் டு யூ ஆல். தேங்க்யூ. அதனால நீங்கள் யாரையாவது திட்டினா எப்படி திட்டுவீங்க? உடனே வெறும் பயல் அப்படிதானே சொல்லுவோம். வெறும் பயல் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அவனுக்கு எதுவும் கிடையாது, அவனுக்கு ஒரு சமூகத்தில் எந்த ஒரு அங்கீகாரமும் கிடையாது. அதான் வெறும் பய அப்படிங்கிறது இல்லையா? இன்னைக்கு ரெண்டு பேர் சந்திச்சுக்கிட்டா என்ன பேசுகிறாங்க? அதிகபட்சம் நான் இத்தனை ஃப்ளாட் வச்சுருக்கேன், நான் இந்த கார் வச்சுருக்கேன், நான் புகாட்டி பைக் வச்சுருக்கிறேன். இப்படி தாங்கள் எதை வைத்திருக்கிறார்களோ அதை பற்றி பெருமையாக பேசுகிறார்கள், தம்பட்டம் பிடித்துக் கொள்கிறார்கள். நான் எதை வைத்துக் கொண்டிருக்கின்றேன் என்பதுதான் இந்த உலகத்தில் மிக மிக முக்கியமான காரியமாக இருக்கிறது. அதுதான் எனக்கு அடையாளம் என்று நாம் நினைக்கின்றோம். ஒரு முறை ஒரு வயசானவர் ஹாஸ்பிட்டலில் ஐசியூவில் அட்மிட் பண்ணி வச்சிருந்தாங்க. அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா ஹார்ட் ப்ராப்ளம். அவருடைய இதயம் ரொம்ப பலவீனமாக இருந்தது. அதனால ஹாஸ்பிட்டல் வச்சிருந்தாங்க. ஸோ அந்த டாக்டர் சொல்லியிருந்தார் அவங்க குடும்பத்தில், தயவு செய்து உங்கள் அப்பாவுக்கு எந்த ஒரு அதிர்ச்சியான விஷயத்தையும் நீங்கள் சொல்லிடக்கூடாது. சந்தோஷமோ துக்கமோ எதுவும் அவருக்கு அதிர்ச்சியாக சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் அதனுடைய அந்த தரப்பினுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி வைத்திருந்தார். ஒரு நாள் காலையில் அந்த பெரிய பையன் ஓடி வந்தான். டாக்டர், ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். என்னப்பா? எங்கள் அப்பா நீங்கள் அட்மிட் ஆகிறதுக்கு முன்னால ஒரு லாட்ரி சீட்டு வாங்கி வச்சிருந்தார். அதில் 5 கோடி அவருக்கு பரிசு கொடுத்துருக்கு. இதை எப்படியாவது அவருக்கு நான் சொல்லியா? டாக்டர் சொன்னார், பதட்டப்படாத, ஏன்னா உங்கள் அப்பாவுக்கு ஹார்ட் ப்ராப்ளம், இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும், புரியுதா? அதனால நீ பாட்டுக்கு போய் 5 கோடி கிடைச்சிருக்கு போய் சொல்லி அந்த மனுஷன் போட்டு போயிடுவார். அதனால நான் ஹேண்டில் பண்ணுறேன், நீ வேணா பார் அப்படின்னு சொல்லி இந்த டாக்டர் போனார். அந்த பையன் கூடவே போனார். அந்த முதியவர்கிட்ட போய் கேட்டார், ஐயா பாருங்க, நீங்கள் இதயம் உங்களுக்கு பலவீனமாக இருக்குது, நோய் இருக்கிறது, ஆனால் நீங்கள் சரியாகிடுவீங்க. இப்போ நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன், அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை நீங்கள் ஒரு லாட்ரி சீட்டு வாங்குறீங்க, அது ஒரு 25 லட்சம் ப்ரைஸ் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? அவர் சொன்னார், ஐயா எனக்கு உண்மையிலேயே ராசியே கிடையாது, நான் என்ன செஞ்சாலும் எனக்கு ராசி இல்லை. நான் கூட இதுக்கு முன்னால் ஒரு லாட்ரி சீட்டு வாங்கினேன், ஏதோ வந்த மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னா. இல்லை நீங்கள் சொல்லுங்க, 25 லட்சம் வந்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவர் சொன்னார், என்னுடைய மனைவிக்கு அதை கொடுத்து விடுவேன். ஒருவேளை நான் இறந்துட்டேன்னா என் மனைவி அதை வைத்துக்கொண்டு அவருடைய எதிர்காலத்துக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். உடனே டாக்டர் அடுத்து ஸ்ட்ராட்டஜிக்கலாக வந்தார். ஒருவேளை 50 லட்சம் கொடுத்ததுன்னா என்ன பண்ணுவீங்க? அவர் சொன்னார், அது முடியாது, ஒருவேளை அப்படி கிடைச்சதுன்னா ஒரு ஃப்ளாட் ஒன்று நான் வாங்கிடுவேன், சென்னைக்கு மிக அருகில் ஒரு ஃப்ளாட் வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்போ டாக்டர் அடுத்த ஸ்டெப் போனார். ஐயா ஒருவேளை 1 கோடி உங்களுக்கு கிடைச்சா என்ன பண்ணுவீங்க? சொன்னார். ஐயா அதெல்லாம் முடியாது டாக்டர், அதெல்லாம் நடக்காத காரியம், 1 கோடி எனக்கு விழுமா? விழாது அப்படின்னா. இல்லை உங்களுக்கு விழுந்தா என்ன செய்வீங்க? அவர் சொன்னார்,
நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே ஒரு ஃப்ளாட் வாங்கிடுவேன், என் மனைவிக்கு ஒரு 25 லட்சம் ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டுருவேன், மீதி இருக்கிற 25 லட்சத்துல என் பிள்ளைகளுக்கு கொடுத்து ஏதோ தான தர்மம் நான் செஞ்சுக்குவேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். இப்போ அடுத்து டாக்டர் அடுத்த கட்டத்துக்கு போனா, ஒருவேளை உங்களுக்கு 3 கோடி விழுந்தா என்ன செய்வீங்க அப்படின்னு சொன்னார். அந்த முதியவர் சொன்னார், இதெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க, அப்படியே கிடைச்சா நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு ஃபிளாட்டுக்கு 2 ஃபிளாட்டா வாங்குவேன், 25 லட்சத்துக்கு 50 லட்சமா என் மனைவி கொடுப்பேன், இருக்கிற பணத்துல கொஞ்சம் தான தர்மம் செஞ்சுக்கிட்டு நான் ஏதோ என் குறகாலத்தை ஓட்டிட்டு போவேன். இப்போ டாக்டர் ரொம்ப தெளிவா சொன்னார், ஓகே இது வரைக்கும் ஆள் எதுவும் ஆகலை, அதனால இப்போ அதிர்ச்சியா நான் சொல்லுவேன் சொன்னார். இப்போ ஒருவேளை உங்களுக்கு 5 கோடி கிடைச்சா என்ன பண்ணுவீங்க சொன்னார். என்ன பிரச்சனையா போச்சு இந்த டாக்டரோட, டாக்டர் அப்படியே 5 கோடி கிடைச்சா உங்களுக்கு 1 கோடி கொடுத்துறேன் டாக்டர் அப்படின்னா டாக்டருக்கு நெஞ்சு வலி வந்து செஞ்சுட்டாங்க. பார்த்தீங்களே, எதையா ஏதாவது நம்முடைய வாழ்க்கையில நாம் சம்பாதிக்க வேண்டும், நாம் அடைய வேண்டும் என்பது நம்முடைய விருப்பமாக இருக்கிறது. இன்று எதுவுமே இல்லாமல் எதையும் சொந்தம் கொண்டாடாமல் நம் மத்தியில பிறந்திருக்கின்றவர் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஒவ்வொரு முறையும் நான் ஆக்சுவலா போர்டிங்ல தான் படித்தேன், போர்டிங்ல படிச்சவங்களுக்கு இதெல்லாம் தெரியும். லீவ் விட்டு வீட்டுக்கு வரோம்னா இவ்வளவு ஒரு சந்தோஷம். ஏன் அப்பா அம்மா பார்ப்போம், ஆசையா ரசம் வச்சு கொடுப்பான், ரசம் சாப்பிட்றது பெரிய விஷயம். சரியா போர்டிங்ல இருந்து வந்தோம்னா நமக்கு வீட்டில் செய்கிற அந்த ரசமே நமக்கு அவ்வளவு பெருசா தெரியும். ஆக வீட்டிற்கு வந்து நம்முடைய பெற்றோரை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சியாக. ஒரு சிலர் வெளிநாடுகளிலே தங்கி தனியாக வேலை செய்து கொண்டிருப்பார்கள். அவங்க வீட்டுக்கு வரும்போது எப்படி இருக்கும், அவ்வளோ சந்தோஷமா. ஃப்ளைட் அப்படியே இந்த தரையை தொடும் போது இங்க ஜில்லுனும் நெஞ்சில. அதனால அந்த ஒரு உணர்வு இருக்கும். வீட்டுக்கு வருகின்ற பொழுது, வீட்டில் இருக்கிறவர்களை சந்திக்கின்ற பொழுது அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். அப்படியே போருக்கு போகின்ற ராணுவ வீரர்களை பற்றி நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால் அவர்கள் விடுமுறைக்கு வீட்டிற்கு வருவது அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். காரணம், எல்லோரையும் அவர்கள் சந்திப்பார்கள். மனிதர்கள் சந்திக்கின்ற ஒரு நிகழ்வை அவ்வளவு மகிழ்ச்சியான நிகழ்வு என்று சொன்னால், கடவுள் மனிதனை சந்திக்கின்ற நிகழ்வு எவ்வளவு மகிழ்ச்சியானதாக இருக்கும் என்பதுதான் இன்றைய விழாவின் முக்கிய எண்ணமாக கருத்தாக இருக்கிறது. இந்த உலகம் முழுவதுமே இந்த நாளை கொண்டாடுகின்றது. இந்த உலகத்திலே வேற எந்த ஒரு விழாவும் இந்த அளவிற்கு கொண்டாடப்பட்டதில்லை. உலகத்தில் அதிகமாக கொண்டாடப்படுகின்ற விழா என்று சொன்னால் கிறிஸ்து பிறப்பு விழா மட்டும்தான். உலகத்திலே அதிகமாக வர்த்தகம் எப்பொழுது, அதாவது ட்ரேடிங் பிசினஸ் எப்ப நடக்கும் தெரியுமா? இந்த கிறிஸ்து பிறப்பு காலத்தில் தான். இந்த கிறிஸ்துமஸுக்கு தான் எல்லோரும் அதிகமாக செலவு செய்கின்றார்கள் என்று கணக்கெடுப்பு சொல்லுகிறது. ஆகவே அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் என்று சொன்னால் அது மிகையாகாது. அன்பார்ந்தவர்களே, எல்லோருக்கும் ஒரு சந்தேகம் வரும், அட என்னடா கடவுள் வந்து நம்மை சந்திக்கணுமா? ஏன் வேற யாரையாவது விட்டு மக்களை மீட்க முடியாதா? இயேசுதான் கடவுளுடைய மகன் தான் வந்து நம்மை மீட்க வேண்டுமா? இது நிறைய பேருக்கு வருகிற ஒரு சந்தேகம். ஒரு அரசருக்கு இதே சந்தேகம் வந்தது. ஒரு அமைச்சரை கூப்பிட்டு கேட்டார், அமைச்சரே நான் கேட்கிற கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லுங்க, என்ன இயேசு கடவுளுடைய மகன் அப்படின்னா ஏன் கடவுளுடைய மகன் வர வேண்டும்? ஒரு இறைவாக்கினரை அனுப்பி இந்த உலகத்தின் மக்களை மீட்க முடியாதா? எனக்கு இதற்கு தகுந்த பதிலை நீங்கள் சொல்லவில்லை என்றால் ஒரு வாரத்தில் உங்க தலைய சீவிடுவேன் என்று சொன்னார். அமைச்சருக்கு கொஞ்சம் பயம்தான். ஆனால் சாதுரியமாக சற்று பொறுமையோடு காத்திருந்தார், வாய்ப்பு தேடி. அடுத்த நாள் அரசர் சொன்னார், வாங்க அமைச்சரை நம்ம படகுல சவாரி செய்வோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுகிறார். அமைச்சரும் போகிறார். கூட அரசி இருக்கின்றார், இளவரசன் இருக்கின்றார், இந்த அரசன் இருக்கின்றார், இந்த அமைச்சர் 4 பேரும் படகோட்டியும் சேர்ந்து இந்த ஆற்றில சென்று கொண்டிருக்கின்றார். அப்போது அமைச்சருக்கு திடீரென்று ஒரு யோசனை வருகிறது. இளவரசனை பிடித்து கடலில் அந்த ஆற்றில தள்ளிவிட்டார். அரசர் தன்னுடைய மகன் ஆற்றிலே விழுந்து விட்டதை பார்த்த உடனே
உடனடியாக தானே இறங்கி ஆற்றிலே நீந்தி தன்னுடைய மகனை காப்பாற்றி கரையேற்றி வருகின்றார். அப்போது அரசர் அமைச்சரை பார்த்து கோபமாக சொன்னார், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் என்னுடைய மகனை நீ ஆற்றிலே தள்ளி விடுவாய். அப்போது அமைச்சர் சொன்னார், அரசே, உங்கள் மகன் ஆற்றிலே விழுந்தது உண்மைதான். நீங்கள் நினைத்திருந்தால் என்னை ஆற்றிலே இறங்கி இந்த இளவரசனை காப்பாற்ற சொல்லி இருக்கலாம். இந்த படகோட்டி நம்மோடு இருக்கின்றார், அந்த படகோட்டியிடம் சொல்லி வெகுவாக நீந்த தெரிந்த அந்த படகோட்டி இளவரசரை காப்பாற்றி இருக்கக்கூடும். ஆனால் நீங்கள் ஏன் குதித்தீர்கள் என்று கேட்டார். அப்போது அரசன் கோபத்தோடு சொன்னான், அது என் பையன்பா, என்னுடைய மகன் அல்லவா, நான் குதிக்காம யார் குதிக்கிறது அப்படின்னா. அப்போ அமைச்சர் சொன்னார், இதுதான் உண்மை. நாம் எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைகள். எனவேதான் கடவுளே நம்மை மீட்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்துவின் பார்த்தவர்களே, இந்த கிறிஸ்து பிறப்பு என்று சொல்வது எல்லோருக்கும் மகிழ்ச்சியான ஒரு காரியம், எல்லோருக்கும் சந்தோஷமான காரியம். எல்லோரும் புத்தாடைகளை அணிந்து வந்திருக்கிறார்கள், பலவிதமாக அலங்காரங்களை செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள். நாளைய தினம் இதற்காக பல திட்டங்களை வகுத்து வைத்திருப்பார்கள். நாளைக்கு என்ன செய்யணும், என்ன சமைக்கணும், என்ன சாப்பிடணும், எப்போ தூங்கணும், என்ன படம் பார்க்கணும், எல்லாம் பிளான் இல்லையா? ஆகவே இந்த ஒரு மகிழ்ச்சியான இந்த நாளை நாம் சிறப்பிக்கிற நேரத்தில் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். இயேசு பிறந்த உடனே எத்தனையோ பேர் பார்க்க வந்தார்கள். இயேசு பிறந்த உடனே எத்தனையோ பேர் அவரை பார்க்க வந்தார்கள். ஏரோது அரசன் இயேசுவை பார்க்க விரும்பினான். காரணம், அவனுக்கு சுயநலம் இருந்தது. இயேசுவை வணங்க வேண்டும் என்பதற்காக அவன் பார்க்க விரும்பவில்லை. மாறாக இயேசுவை பார்த்தால் இயேசுவை கொல்ல வேண்டும் என்பதற்காக சுய நலனை கொண்டு, தன்னுடைய சுயநலனை உள்ளே மறைத்துக் கொண்டு இயேசுவை அவன் பார்க்க விரும்பினான். சுயநலத்திற்காக இயேசுவை தேடினான் ஏரோது. இரண்டாவது, பரிசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள். இவர்களுக்கு என்ன என்று சொன்னால், தனக்கு மேலே இருக்கின்ற அதிகாரிகளை எப்படியாவது திருப்திப்படுத்தினால் போதும். அவர்கள் சொல்லுகிறார்கள், இப்படி தாவீதின் ஊரிலே மெசியா பிறந்திருக்கின்றார் என்று ஏரோதிடம் சொல்லுகின்றார்கள். ஆனால் அவர்களுக்கும் இயேசுவை உண்மையிலே காண வேண்டும், அவரை தரிசிக்க வேண்டும், அவரை வழிபட வேண்டும் என்கின்ற விருப்பம் இல்லை. மற்றவர்களை திருப்திப்படுத்துவதற்காக இயேசுவை அவர்கள் தேடுகின்றார்கள். மூன்றாவது, இடையர்களும் 3 ஞானிகளும் உண்மையிலே மெசியாவை காண வேண்டும் என்கின்ற ஆர்வத்தோடு பல மைல்கள் கடந்து ஞானிகள் வருகின்றார்கள். ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கின்ற இடையர்கள் தங்கள் ஆடுகளை அங்கே விட்டுவிட்டு மெசியாவை வழிபட வருகின்றார்கள். ஒரு திறந்த மனதோடு வருகின்றார்கள். கள்ளம் கபடம் இல்லாமல், இதோ மெசியா வந்திருக்கின்றார், அவரை நான் காண வேண்டும் என்கின்ற அந்த ஒரு தெளிந்த எண்ணத்தோடு, ஒரு சுய விருப்பத்தோடு வந்து இயேசுவை தரிசிக்க வருகின்றார். இயேசு கிறிஸ்து பார்த்தவர்களே, இந்த 3 பேரிலே நாம் யாராக இருக்கின்றோம் என்று இயேசுவை தேடி வருகின்ற பொழுது நம்முடைய சுயநலனுக்காக இயேசுவை தேடி வந்து இருக்கின்றோமா, அல்லது மற்றவர்களை திருப்திப்படுத்த, பெற்றோரை திருப்திப்படுத்த, அல்லது நமக்கு பெரியவர்களை திருப்திப்படுத்த நாம் இங்கே வந்திருக்கின்றோமா, அல்லது உண்மையிலே இயேசு பிறந்திருக்கிற நேரம் நம்முடைய உள்ளத்திலே அவரது பிறப்பு நமக்கு உண்மையான வழிகாட்டட்டும் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள நாம் வந்திருக்கின்றோமா சிந்தித்து பார்த்து தொடர்ந்து இந்த வழியில எடுப்போம். எழுந்திருந்து விசுவாசத்தை எடுப்போம். Oh
பாதத்தில் இப்பொழுது சமர்ப்பிப்போம். நம்பிக்கையின் நட்சத்திரமே எம் இறைவா, கிறிஸ்து பிறப்பு விழாவில் மகிழும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரும் கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தியை உலகெங்கும் எடுத்து செல்லவும், நற்செய்தியின் தூதுவர்களாக வாழவும், நலம் தரும் செய்தியை ஆர்வத்துடன் பறைசாற்றவும், இயேசுவை போன்று நம்பிக்கையின் நட்சத்திரமாக இறைப்பணியில் ஒளிரவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அமைதியின் அரசரே எம் இறைவா, எளிய வாழ்வை தேர்ந்து கொண்ட கிறிஸ்துவின் ஆட்சி எம் நாட்டிலும் எம் பங்கிலும் எம் குடும்பங்களிலும் நிலவும் கிறிஸ்துமஸ் பெருவிழாவின் மையமாக விளங்குகின்ற பகிர்தல், புரிதல், மகிழ்தல் போன்ற கிறிஸ்துவின் மதிப்பீடுகள் எங்கள் ஒவ்வொருவரின் வாழ்விலும் வளரவும், உமது திருமகனின் பிறப்பு விழாவில் மகிழ்ந்திருக்கும் இவ்வுலகம் இனிவரும் காலங்களில் வன்முறையினை தவிர்த்து அமைதி வழியில் வாழ்ந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மகிழ்ச்சி நிறைவே எம் இறைவா, கிறிஸ்து பிறப்பு விழாவினை மிகவும் ஆடம்பரமாக மகிழ்வோடு கொண்டாடும் எம் பங்கில் உள்ள அனைத்து குடும்பங்களும் கிறிஸ்துமஸ் பெருவிழாவின் ஆசீர்வாதத்தை நிறைவாக பெற்று கடவுள் என்றும் நம்மோடு என்ற நம்பிக்கையில் எத்தகைய சூழலையும் துணிவோடு சந்தித்து கிறிஸ்துவின் உடனிருப்பில் என்றும் மகிழ்வோடு வாழ வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பை பகிர்ந்து அளிக்க எம்மை தேடி வந்த என் அன்பு இறைவா, உலகெங்கும் வாழும் கிறிஸ்துவர்கள் உன் மீது முழுமையாக நம்பிக்கை கொண்டு வாழவும், தங்கள் நம்பிக்கையால் உமக்கு சான்று பகிர்ந்து உலகிற்கு ஒளியாக செயல்படவும், மீட்பின் எதிர்நோக்கை அனைவருக்கும் அறிவிக்கக்கூடிய கருவியாக திகழவும், உலகில் வாழும் ஏழைகள், அனாதைகள், கைவிடப்பட்டோர் அனைவரும் இயேசு பாலின் அன்பும் மகிழ்ச்சியும் பெற்று மகிழ்வுடன் வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இம்மானுவேலனாக என் மத்தியில் பிறந்த பாலகனே, என் பங்கு இளைஞர்களுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் வேண்டுகின்றோம். உம்மை போன்ற அவர்களும் ஞானத்திலும் அறிவிலும் தேவ பயத்திலும் நாளுக்கு நாள் வளரவும், பெற்றோர் தங்கள் பொறுப்புணர்ந்து செயல்படவும், இன்றைய கலாச்சார சூழலில் சமூக ஊழல்கள் தங்களை அடிமையாக்கி கொண்டிருப்பதை உணர்ந்து இம்மானுவேலின் துணையினால் வழிநடத்தப்பட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாக்கு மனவுருவாக்கி எங்களிடையே கூடிக்கொண்ட தெய்வமே, இன்று இத்திருப்பலில் பங்கு கொள்ள முடியாமல் நோயுற்றோர், சிறைகளில் அகதிகள் முகங்களில் இருப்போர், பல்வேறு வேலைத்தலங்களில் பணியாற்றோர், பயணம் செய்வோர் அனைவரும் மீது மனமிறங்கி அவர்கள் இன்றைய நாளில் மகிழ்வையும் ஆசிரியையும் நிறைவாக பெற்று மகிழ செய்தள்ள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்ம தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக சிந்திப்போம். தாயும் தந்தையுமான இறைவா, இதோ எங்களது வாழ்க்கையில் நீர் நம்மோடு இருக்கின்றி, அதை நாங்கள் கடவுள் நம்மோடு என்று சொல்லி நாங்கள் கொண்டாடுகின்றோம். உடைய திருமணது பிறப்பு எங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி தருவதாக. இறைவா, எங்கள் உள்ளங்களில் இருக்கின்ற அனைத்து விதமான வீடுகளை வைக்கங்களை நீர் அறிவி, அவற்றிலே நாங்கள் நிறைவு காணவும், வருகின்ற நாட்களில் நாங்கள் திட்டமிடுகிற அனைத்து செயல்பாடுகளையும் நாங்கள் வெற்றி காணவும் செய்திடும். எங்களுக்கு நல்ல உள்ள உபதேசத்தை தந்து எங்களுக்கு நீர் உம்முடைய வழியிலே நடக்கின்ற வாக்கியத்தை தந்து எங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்தருள்வீராக.
ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். இது
ஆண்டவரே தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் மேதையுமா, எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமா. ஏனெனில் வாக்கு மனிதரான மறைகள் வாயிலா உமது மாட்சியின் பேரொழிகள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். அவர் வழியாக காணாமை நம்பினார் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடு அருகில் அமர்வோர் தலைமை தாங்குவோர் வான்படையில் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் மது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது.
நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன்னால் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என்று நீர் எங்கள் எல்லாரையும் ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளுகிற எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையாக மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகிற்கு பரவியிருக்கும் திரு அவை நினைவு கொண்டருளும். இவர் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையாகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவேற சேருங்கள். மேலும் உயிர்த்தெழுவது நோக்கில் தூய் கொள்ளும் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இறக்கத்தில் நினைப்போது முத்திருவு கொடையில் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீது இறக்கமாயும் கடவுளின் கன்னிதான முத்தமரியால் அவருடைய கணவனான புதிய யோசேப்பு, திருத்தூதர்கள், இவ்வுலகிற்கு போத்தராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழும் நோக்குடன் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உன் புகழ்ந்தேர்ந்து வரமுள்ள கொண்டாடுகிறோம். Amen.
நமக்கு மகிழ்ச்சியையும் மன நிம்மதியும் தரவல்லவர். இவரது அன்பு விருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் உண்மையில் இன்று பேறு பெற்றோம்.
தந்தை பேராலும் என் பேராலும் அனைவருக்கும் கிறிஸ்துக்கள் வாழ்த்து தெரிந்து கொள்கிறோம். காலை 7 மணிக்கு ஆங்கில திருப்பலியும் 8:30 தமிழ் திருப்பலி நடைபெறும் தெரிந்து கொள்கிறோம். இன்றைக்கு நம்மோடு இருந்து திருப்பலியும் பங்கேற்று நமக்காக கொடுத்த தந்தை அவர்களுக்கு நன்றியையும் உங்கள் சார்பாக சொல்லி தெரிந்து கொள்கிறேன். பொருளாளர் நிறைவேறிருந்தாலும் கூட நிறையிடத்தில் அவருக்கு அடைத்திருந்தாலும் கூட கேட்ட உடனேயே நம்மோடு இருந்து நம்ம காரியத்திற்கு கொடுத்திருக்கிறார். அவர் பணி சிறக்க அவருக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். அதோடு சேர்ந்து அவர் தந்தை காணிக்கிறார் அதே தோழர் அவரும் நம்மோடு இருந்து திருப்பலி பங்கேற்று ஒப்பு கொடுத்து நமக்காக ஜெபித்ததற்கு அவருக்கும் ஒரு சார்பாக அன்புக்குரியவர்களே, இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழாவுக்காக நாம் செய்த அனைத்து தயாரிப்புகளுக்கும் தகுந்த அறிவுரைகள் வழங்கி நம்மை ஊக்கப்படுத்திய நம்முடைய பங்கு தந்தை அருள் திரு ஸ்டான்லி செபஸ்டியன் அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக நன்றிகளை பாராட்டுதலை கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை அவர் தந்தை ஸ்டீவன் பாலா ஏற்கனவே 10 ஆண்டுகளாக 12 ஆண்டுகளாக நமது மறைமாவட்டத்தின் பொருளாளராக இருக்கின்றார். அதாவது வரம் செலவு எல்லாவற்றையும் பார்ப்பது சிறப்பாக பணி செய்து கொண்டிருக்கிறார். அவர் நம்மோடு இருந்து இன்றைக்கு நமக்காக திருப்பலி கொடுத்ததற்கு மீண்டும் அவர் நன்றி செலுத்துகின்றேன். அவர் பணி சிறக்கவும் அவர் உடல் உள்ள சுகத்தோடு பணியை தொடரவும் அவருக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். நன்றி. மீண்டும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்து பிறப்பு விழா வாழ்த்துக்கள். உங்கள் இல்லத்தில் பிறந்திருக்கின்ற பாலநேசு அனைத்து அருளையும் ஆசிரியர் வழங்கவும், குறிப்பாக நமது பங்கு தந்தையவர்களுக்கு நல்ல உள்ள உடல் தந்து அவரது பணி சிறக்க செய்யும். தொடர்ந்து நாம் இணைந்து ஜெபிப்போம். வாக்கு மனிதரானார், அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம். நன்றியோடு ஆண்டவரே, இறைவா, எங்கள் மீட்பரின் பிறப்பு விழாவை கொண்டாடுவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இவ்வாறு மேன்மையான ஒரு விழா நாங்கள் அவரது விண்ணக தோழமைக்கு வந்து சேரும் தகுதி பெற்றிட எங்களுக்கு நீர் அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.